Hi, welcome you to Learn English. He has written. அவர் எழுதிவிட்டார். He wrote. அவர் எழுதினார். தமிழில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. பட் இங்கிலீஷில் எழுதுகிறப்ப he has written, he wrote அப்படின்னு எழுதியிருக்கோம். எதுக்காக இப்படி எழுதணும், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு கிராமரையும் ஒரு சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுவோம். எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சில்ட்ரன் ஹாவ் கான் ஹோம் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை சில்ட்ரன் வெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ரெண்டு வாக்கியங்களுமே கரெக்டு தான். தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வீட்டுக்கு சென்று விட்டனர் இதுதான். அப்போ எதுக்காக ஹாவ் கான் யூஸ் பண்ணணும், எதுக்காக வெண்ட் யூஸ் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சில்ட்ரன் ஹாவ் கான் ஹோம், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. சில்ட்ரன் வெண்ட் ஹோம், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, இதை ஏன் இப்படி மாற்றி எழுதணும்? எதுக்காக அப்படின்னா, காலம், அதாவது டைம், அந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஹேஸ் யூஸ் பண்ணுறோம், ஹாவ் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஹீ ஹாஸ் ரிட்டன், அவர் எழுதிவிட்டார். ஒரு விஷயம், ஒரு வேலை, ஒரு நிகழ்வு இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போ அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறப்ப அந்த நிகழ்வு இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி எப்போது நடந்த ஒரு நிகழ்வு கரண்ட்டு, அதாவது ப்ரெசண்ட், நிகழ்காலத்தில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ இந்த இடம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அதாவது ஃபஸ்ட் ஒன், இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சு ப்ரெசண்ட்டில், அதாவது நிகழ்காலத்தில் கனெக்ட் ஆகுதுன்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அதே மாதிரி ஹீ ரோட், அவர் எழுதினார். எப்போவோ எழுதினதை இப்போ சொல்லலாம். ஓகே, நேற்று எழுதியிருக்கலாம், போன வாரம் எழுதியிருக்கலாம், போன மாதம் எழுதியிருக்கலாம், போன வருடம் எழுதியிருக்கலாம். ஸோ எப்போவோ எழுதுனதை இப்போ சொல்கிறப்ப ஹீ ரோட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க காலேஜில், எதுக்கு சார் இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும், இல்லை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்? ஒரு வழியாக நாங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிக்கிறோம், அது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதாவது எல்லாத்தையுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிடுறது, இல்லைன்னா எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லிடுறது. பட் மைன்யூட்டாக நம்ம பார்த்தோன்னா, ஹி ஹேஸ் ரிட்டன் அப்படின்னா நிகழ்காலத்தில் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஜஸ்ட் நவ் ஹேப்பண்டாக இருக்கும். ஹீ ரோட் அப்படின்னா எப்போது நடந்த ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ரிட்டன், ரோட், இந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் ரிட்டன், ரோட். ஸோ எந்த ஒரு வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை நீங்கள் படிச்சிங்கனாலும் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ரைட், ரோட், ரிட்டன். ஸோ இந்த ரோட் எங்கே வருதுன்னு பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ரிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கிறத பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹேஸ், ஹாவ் யூஸ் பண்ணுறப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேஸ் அப்படின்னா ஒருமை சிங்குலர், ஹாவ் அப்படின்னா பன்மை ப்ளூரல். இந்த மாடல் சென்டென்சஸ்லாம் பாருங்களேன். ஹி ஹேஸ் ரிட்டன், அவர் எழுதிவிட்டார். வி ஹாவ் ஈட்டன், இந்த வி அப்படிங்கிறது பன்மை, அப்போ ஹாவ் தான் வரணும். இட் ஹேஸ் அரைவ்டு, இட் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், அப்போ பன்மை, அப்போ ஹாவ் வந்திருக்கு. ஐ ஹாவ் கான், இந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷன், ஐக்கு மட்டும் ஹாவ் தான் வரணும். அது சிங்குலராக இருந்தாலும் ஹேஸ் வரக்கூடாது, ஹாவ் தான் வரணும். எல்லா வேர்ப்ஸையும் பாருங்களேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரிட்டன், ஈட்டன், அரைவ்டு, ஜாயின்டு, கான் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ எந்தெந்த வாக்கியங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும், எந்தெந்த வாக்கியங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரூலை இக்னோர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டென்ஸை பீப்புள் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் தே வாண்ட் டு கம்யூனிகேட், தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சடனாக மழை பெய்யுது, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ குழந்தைகள் வீட்டுக்கு போயிட்டாங்கங்கிறத சொல்லணும். ஸோ அப்போ தான் விளாண்டாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை ஆரம்பிச்சிருது, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ the answer is children have gone home. இதே மாதிரி situation based
சென்டென்சஸ் பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, அங்கே உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்கிறீங்க, நான் என் ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தேன். அதுக்கு ஐ ஹாவ் சீன் அப்படின்னு ஆரம்பிக்கணுமா, இல்லை ஐ சா அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? அதே மாதிரி ஒரு வயதான நபர் அதே வயதுடைய இன்னொருவரிடம் தான் பள்ளியில் படித்ததை சொல்கிறார். ஐ ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னு வரணுமா, ஐ ஸ்டடீடுன்னு வரணுமா? உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க, அதை சொல்லணும். ஐ ஹாவ் கலெக்டட்னு வருமா, ஐ கலெக்டட்னு வருமா? அடுத்த வீடியோவில் இந்த ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ரூல் இது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. சில பேர் ரூல்ஸை இக்னோர் பண்ணாலும் நம்ம பேசுகிறப்ப கரெக்டாக கிராமர் யூஸ் பண்ணி பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.